சொல்லுகிறது தவமாய் தவமருது. இன்னும் பார்க்கலையா நீங்க? பார்க்கலையே. எப்படி பார்க்காம இருக்கீங்க? இப்படி சொல்லி சொல்லி சொல்லித்தான் என்னை படம் பார்க்க வைப்பார்கள். இப்போது அப்படித்தான் நான் பரியேறும் பெருமாள் பார்த்தேன், 96 பார்த்தேன், ராட்சசன் பார்த்தேன். மாரி செல்வராஜை கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்க தம்பி என்று பாராட்டினேன். என்ன காரணம் என்றால், நல்ல படங்கள் வருகிற போது ஊடகங்களும் சமூகத்தில் கொஞ்சம் முன்னோடி இருக்கிறவர்களும் அவர்களை பாராட்டினால்தான் அந்த கரவொலிக்கு இணையான சங்கீதம் ஒரு கலைஞருக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. என்ன தெரியுமா, நான் பல இயக்குனர்கள் வந்து பாட்டுக்கு சொல்லுகிற போது என்னன்னா, பாட்டு எழுதுங்க சார். என்ன பாட்டு? ஒரு காதலன் காதலி சந்திச்சுக்கிட்டாங்க, அங்க பாட்டு. சரி, இந்த காதலன் காதலிக்குள்ள ஸ்பரிசம் இருக்கான்னு கேட்பேன். தொட்டுக்கிறாங்களா தூரத்தில் இருக்காங்களா? தொட்டுக்கிறாங்களா தூரத்தில் இருக்காங்க வச்சுக்குங்க, நீங்க வச்சுக்குங்க. அவன் 2 பேரும் நகரத்து பின்புலமா கிராமத்து பின்புலமா? கிராமத்துல சந்திக்கிறாங்க. அவன் நகரம். இவன் என்ன தொழில், அவள் என்ன தொழில், குடும்பம் இருக்கா, சந்திக்கிற பொழுது என்ன? காலை என்றால் பாட்டு வேறு, உச்சி வெயில் என்றால் சொற்கள் வேறு, மாலை என்றால் பாட்டு வேறு, இரவு என்றால் வாக்கியங்கள் வேறு. நிலவு இருந்தால் வேறு பாட்டு, விண்மீன்கள் இருந்தால் வேறு பாட்டு, லாந்தர் வெளிச்சம் இருந்தால் வேறு பாட்டு, இருட்டு என்றால் வேறு பாட்டு. பாரதிராஜாருக்கு மேடையில் ஏன் எனக்கு பேச சந்தோஷமா இருக்கும்னா, மனுஷன் குழந்தையா குதிப்பாரு. இங்க பாருங்க, இருட்டு என்றவுடன் வேறு பாட்டு என்றவுடன் யாருமே ரியாக்ட் பண்ணல, அவரை தவிர. ஒரு கலைஞன், உடம்பெல்லாம் கலை, மனசெல்லாம் ஒரு குழந்தையா இருப்பார். இன்னும் அவர் குழந்தையாக இருப்பதனால் இன்னும் அவர் இளமையான இயக்குனராக இருக்கிறார். இயக்குனர் என்ன நினைக்கிறார், பாத்திரங்கள் எதை கோருகின்றன, அவர்களின் மனநிலை, உடல் மொழி, அவர்கள் பேசுகிற மொழி, அவர்களின் உயரம், நிறம். நிறம் பார்த்தெல்லாம் பாட்டு எழுதியிருக்கேன். அந்த யார் உன் படத்துக்கு ஹீரோ? காந்தி கிருஷ்ணா சார். இந்த ஜி.கே. ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஆமா எனக்கு தெரியும், ஜாடிக்கு ஏற்ற மூடி எடுத்தவர். அவர் பையன் எப்படி இருப்பார் ஆளு? அவர் மாதிரி கொஞ்சம் இளங்கருப்பு, கருப்பு. ஓ பையன் பார்த்துருக்கேன், ஒரு உயரமா இருப்பார் அவரு, கருப்பு இல்லை அவரு. இதுல தான் பாட்டு பிறந்தது. ஆரிய உதடுகள் உன்னது, திராவிட உதடுகள் என்னதுன்னு போட்டேன். ஏன்னா அந்த பெண் வெள்ளை. அந்த படத்தில் எடுத்த கதாநாயகி பேர் மறந்துட்டேன். அந்த உங்கள் நினைவாற்றலை ரொம்ப போற்றுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. கதாநாயகியை மறக்காத மேனேஜர். ஒரு இந்த பாட்டுக்கு சேரனுக்கு ஒரு பெரிய, இந்த பாட்டுக்காக சேரனுக்கு நான் வந்து பாராட்டி சொல்ல வேண்டும். ஒரு சார், ஒரு வந்து மண்பானை செய்கிறவன் ஒரு பெண்ணை வணைகிறான்ங்கிற பாட்டு. இதுக்கு பாட்டு முதல் வரியை கொடுத்தது வந்து இவர், நம்ம யாரு, நம்ம தேவா. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமரை, இது ஒரு ஃபோக். வெட்டி வேறு வாச கூட ஃபோக் தான், அது கூட அதெல்லாம் ஃபோக்கு தான், பழைய வரிகள் தான். அதுக்கு பிறகு இது இணைப்பது ரொம்ப சிரமம். தஞ்சாவூர் மண்ணு எடுத்து, நான் அப்புறம் கேட்டேன், ஏப்பா நல்ல விஷயமா இருக்கே, எல்லா ஊர் மண்ணும் எடுத்துருவோமா? தஞ்சாவூர் மண்ணு தாமரை எல்லா ஊர் மண்ணு எடுத்து எப்படி சார் எடுப்பீங்க? எடுத்து பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். இது பாட்டல்ல, ஒரு வரலாறு. நானும் என் நண்பர் வந்து சிங்கப்பூர் விமான நிலையத்தின் வெளிவட்ட சாலையில் மாலையில் ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கோம், நடைப்பயிற்சி. பேசிட்டே போறோம். தூரத்துல ஒரு பெரியவர், அவர் பக்கத்துல கொடையோட ஒரு இளைஞர், 2 பேரும் வந்தாங்க. நாங்க இப்படி கடக்கிற போது என்ன பார்த்தாரு. அவரு பார்த்துட்டு, நீங்க வைரமுத்து தானே? ஆமையா, என் பேரு வைரமுத்து. என்னங்கய்யா? உங்க பாட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தஞ்சாவூர் மண் எடுத்து. ஏன் அப்படி கேட்டேன். என்னுடைய பூர்வீகம் தமிழ்நாடு. மூதாதையர்கள் காலத்தில் நாங்கள் இடம்பெயர்ந்தோம். புலம்பெயர்ந்து வந்த தமிழன் நான். ஆனால் என் பூர்வீகம் எது என்று எனக்கு தெரியாது. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் இடம்பெயர்ந்து வந்து விட்டோம். இந்த பாட்டை கேட்கிற போது இந்த ஊருக்குள்ள ஒரு ஊர் தான் என் பூர்வீகமோ என்ற ஏக்கத்தை என் நெஞ்சில் இது எழுப்புகிறது.
அதனால இந்த பாட்டு வருகிற போதெல்லாம் பாஞ்சாலங்குறிச்சியா, கஞ்சனூரா, சங்ககிரியா, நான் தேடி தேடி இது இருக்குமோ இது இருக்குமோ என்று நான் கேட்டு கேட்டு பரவசப்படுகிற பாட்டு இது என்று சொன்னார். கடந்துட்டார். இவர் பேர் என்ன? இவர் நாதன். சிங்கப்பூர்ல அவர் என்னவா இருக்காரு? சிங்கப்பூரின் ஜனாதிபதியா இருக்கார். He was the sitting president. சிங்கப்பூர்ல ஆண்டு கொண்டிருந்த ஜனாதிபதி நாதன். அப்புறம் எனக்கு அவர் தொலைபேசியில் பேசினாரு, நண்பர்களானோ, அது வேற விஷயம். அப்ப தெரியாது. இதெல்லாம் முக்கியம் தம்பி. சேரன், உங்களுக்கும் இந்த தமிழுக்கும் தேவாவுக்கும் அந்த பாடிய கிருஷ்ணராஜ் இவங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு. நாதன் இறந்துட்டார். சிங்கப்பூர் ஜனாதிபதி இறந்துட்டார். அவருடைய சடலம் கிடத்தப்பட்டிருக்கு. அகில உலக பிரதிநிதிகள்லாம் அஞ்சலி செலுத்துவதற்கு. சிங்கப்பூர் சின்ன நாடாக இருக்கலாம், மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது, வீரியமிக்க நாடு. உலக பிரதிநிதிகளாக வந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு 120 நாடுகளின் பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க அஞ்சலி செலுத்த. ஒரு சீன அமைச்சர் ஒலிபெருக்கி முன்னாடி வராரு. இப்போது நாங்கள் எங்கள் ஜனாதிபதிக்கு பிடித்த பாட்டை ஒலிபரப்பி அவரை அடக்கம் செய்ய போகிறோம். உன்னை தஞ்சாவூர் மண்ணெடுத்து ஒளிபரப்பப்பட்டது. சேர, நீங்க படம் பண்ண வந்ததுக்கு இது போதையா உமக்கு? ஆணுக்கும் பெண்ணுக்குமான இந்த உறவு என்பது பந்தப்படுத்தப்பட்டதும் சட்டபூர்வமாக வந்ததும் ஒரு அரசமைப்பு சட்டத்துக்குள் அகப்பட்டு கொண்டதுமான உறவு என்பது கொஞ்சம்தான். ஒரு 3000 வருஷம் தான் இருக்கும் திருமண பந்தம். தாலி வந்தது, திருமணம் வந்தது, இதெல்லாம் ஒரு 3000 வருஷத்து பந்தம் தான். இந்த 3000 வருஷத்து நாகரிகம் இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் இருக்கலாம், 100 ஆண்டுகள் இருக்கலாம். திருமணம் தன்னுடைய கடைசி சுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். திருமணத்தை தாண்டி மனிதகுலம் வேறொரு நாகரிகத்தை நோக்கி எட்டு வைக்கும். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை. உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர தவிக்கிறார்கள், வெளியே இருப்பவர்கள் உள்ளே செல்ல துடிக்கிறார்கள்.